பிரைஸ் தி லார்ட். அருட்பணி அறைகூவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்றேன். இந்த தொடரிலே நாம் மிஷனரி ஊழியத்தை குறித்து முறையாக படித்து கொண்டு வருகிறோம். சமீப நாட்களாக பவுலனுடைய மிஷனரி ஊழியத்திலே உள்ள ப்ராசஸ் அதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை. Acts chapter 14 verse 21 to 23. அதிலே 5 காரியங்கள். முதலாவதாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தல், இரண்டாவதாக சீஷராக்குதல், மூன்றாவதாக சீஷருடைய மனதை திடப்படுத்துதல், நாலாவதாக உபத்திரவத்தை குறித்த விழிப்புணர்வை கொடுத்தல், ஐந்தாவதாக தலைவர்களை உருவாக்குதல். இதுவரை ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் சுவிசேஷத்தை அறிவித்தல் என்ற பகுதியையும் சீஷர்களை ஏற்படுத்துதல் என்ற காரியத்தையும் நாம் பல எபிசோடில் சற்று விரிவாகவே நாம் படித்திருக்கிறோம். இன்றைக்கு மூன்றாவது ப்ராசஸ், சீஷருடைய மனதை திடப்படுத்தி. பிரியமானவர்களே, இவாஞ்சலிசம் என்று சொல்லும் பொழுது ஒரு அளவுக்கு தெளிவு இருக்கிறது. சீஷர்கள் என்று சொல்லும் பொழுது, சீஷர்களை உருவாக்குதல் என்ற காரியம் வரும் பொழுது ஓரளவுக்கு தெளிவு இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா என்று தெரியாது. பட் ஆனால் அந்த கான்செப்ட் இஸ் சம்வேர் இட் இஸ் கிளியர். ஆனால் இந்த மூன்றாவது காரியம் இருக்கிறது, சீஷருடைய மனதை திடப்படுத்துதல். திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் டன் ஃபார் டிசைபிள்ஸ். சீஷர்கள் அவருடைய மனதை திடப்படுத்துதல், ஸ்ட்ரெங்தனிங் த டிசைபிள்ஸ். How do you do that? What is strengthening the disciples? என்ன செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் நமக்கு இருக்கலாம். What is this dynamic? What is this significant process in a believer's life? ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் இது என்ன நிலையை குறிக்கிறது என்ற கேள்விக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் பதிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஐ எம் நாட் சேயிங் தெளிவாக இதில் டவுட்டே வராத அளவு நான் கொடுத்து விடுவேன் என்று சொல்லவில்லை. பட் லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர் டுகெதர். சில நிமிடங்களிலே நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய செவிகளை தேவனுடைய இருதயத்தின் பக்கத்திலே வைத்தால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை தான் ரீங்காரம் இடுவதை நீங்கள் கேட்பீர்கள். Not everybody is called to be a missionary, but every believer is called to be involved in missions. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு. நான் ஒரு சாதாரண விசுவாசி தான், நான் எப்படி தேவனுடைய திட்டத்தில் ஈடுபடுவது? அந்நிய பாஷையின் அபிஷேகம் எதற்காக? அனைத்து பாஷையினரையும் சந்திப்பதற்காக. வட இந்திய ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன். வேற என்ன செய்ய வேண்டும்? பிரதான கட்டளை என்பது முடிந்தால் செய்யுங்கள் என்று தேவன் சொல்லவில்லை, கண்டிப்பாக செய்ய கொடுத்த கட்டளை. அருட்பணி அறைகூவல், பார்ட்னரிங் வித் காட் இன் மிஷன்ஸ். சீஷருடைய மனதை திடப்படுத்துதல். The third step process in Paul's church planting effort. பவுலனுடைய சபை ஸ்தாபிக்கும் ஊழிய ப்ராசஸில் மூன்றாவது அவர் சொல்லுகிற காரியம், சீஷருடைய மனதை திடப்படுத்தி. அதாவது சுவிசேஷம் அறிவிக்கிறோம், அது ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு செய்தி, தட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ். ரெண்டாவது, டிசைபிள் மேக்கிங் என்பது இட்ஸ் அ லைஃப் டைம் ஜேர்னி என்று நான் சொன்னேன். அந்த லைஃப் டைம் ஜேர்னியில் அந்த பாதையில் போய்கொண்டிருக்கிறவர்களுக்கு சோர்வு வருவதற்கு பல வாய்ப்புகள் உண்டு. தேர் ஆர் செவரல் ஃபேக்டர்ஸ் தட் கேன் பிரிங் டிஸ்கரேஜ்மெண்ட் ஃபார் அ டிசைபிள். பிரியமானவர்களே, டிசைபிள்ஷிப் பாதைக்கு கமிட் பண்ணிட்டாங்க, இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று தீர்மானித்து விட்டார்கள். இயேசுனுடைய வழியிலே நான் இருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று வந்து விட்டார்கள். உதாரணமாக, டேக் தி ஸ்டோரி ஆஃப் ஜீசஸ் டிசைபிள்ஸ். இயேசுனுடைய சீஷர்கள் இயேசுவோடு இருக்கும் பொழுது நன்றாக இருந்தது. அண்ட் தே வர் டிசைபிள்ஸ், அவர்கள் சீஷர்கள். ஆனால் இயேசுவை சிலுவையிலே அடித்த உடனே இப்பொழுது தங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்
என்ற ஒரு நிலை வந்த பொழுது அவர்கள் தங்களை ஒளித்து கொண்டார்கள். அவர்கள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று, நடந்த காரியம் வேறொன்று. இயேசு எதை செய்ய வேண்டும் என்று பிதாவானவர் குறித்திருந்தாரோ அதைத்தான் இயேசு செய்தார். பட் somewhere the disciples got it wrong. Their expectation of Jesus was a little different. அவர்கள் இயேசுவை குறித்து எதிர்பார்த்த காரியங்கள் சற்று வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் போனபடினாலே டிஸ்கரேஜ்மெண்ட் crept in. அவர்களுக்கு என்ன ஆனது? சோர்வு வந்துவிட்டது. இந்த சோர்வு வந்த சீஷர்களை இயேசு என்ன பண்ணுகிறார்? உயிர்த்தெழுந்தவர் அவர் வந்து அவர்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறார். வாழ்க்கையின் சூழ்நிலைகள் வந்து அந்த சீஷர்களை சற்று பின்னடைவு செய்யக்கூடிய காரியமாக வரும் பொழுது அந்த டைம்லி இன்புட், டைம்லி பெர்ஸ்பெக்டிவ், சரியான கண்ணோட்டம் ஆகிய காரியங்களை கொடுக்க வேண்டும். யாருக்குமே சோர்வு வரக்கூடும். எலியா, ஊழியம் செய்து கொண்டிருந்த எலியா, அவருக்கே சோர்வு வந்தது. தேவதூதனை அனுப்பி ஆண்டவர் அவரை திடப்படுத்தினார். An angel of the Lord was sent to strengthen Elijah, who had a suicidal syndrome என்று கூட நான் சொல்லுவேன். போதும் ஆண்டவரே, என் ஜீவனை இதோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன் என்ற நிலைக்கு வந்துவிட்டார். Yet we know that God had a plan and a purpose for his life after that. So அதை ஆண்டவர் அவரிலிருந்து தொடர்ந்து அந்த அழைப்பு நிறைவேறும்படியாக அவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறார். டிஸ்கரேஜ் ஆன சீஷர்களை யார் ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறது? உயிர்த்தெழுந்த இயேசு ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சர்ச் பிளான்டிங் பண்ணுவதற்காக அவர் பிலிப்பி பட்டணத்திற்கு போகும் பொழுது அவரை ஜெயிலிலே அடைத்து விட்டார்கள். அதுக்கப்புறம் ஒரு மகிமையான ஒரு பிரேக் த்ரூ வருகிறது. நல்ல ஒரு அற்புதம் நடக்கிறது. ஜெயில் கதவு திறக்கிறது. சிறைச்சாலை காவலாளி ரட்சிக்கப்படுகிறான். அந்த எபிசோட் நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். இது நடக்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும்? அந்த நியூ பிலீவர்ஸுக்கு, அந்த புது விசுவாசிகளுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த புது விசுவாசிகளுக்கு பயங்கர டிஸ்கரேஜ்மெண்ட் இருந்திருக்கும். லீடருக்கே இதுனா நமக்கு என்ன நிலைமை இல்லையா? லீதியாள் வீட்டார் அப்படி இருந்திருப்பார்கள். கவனிங்க, அப்போஸ்தலர் 16:40. அந்தப்படி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு, அங்கே உள்ளதான பிலீவர்ஸை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். See, he brought comfort for them. Probably he would have given some perspective that they need at that hour. அதாவது இது இயேசுவை போல மாறுகிற ஜேர்னியில் நம்ம இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய நோக்கத்திலே நம்மை விட்டு கொடுத்து நாம் வரும் பொழுது அங்கே சோர்வு சில வேளைகளில் வரும். பிகாஸ் த பாத் ஆஃப் டிசைபிள்ஷிப் இஸ் நாட் ஈஸி. சீஷத்துவ பாதை என்பது ஒரு எளிதான பாதை அல்ல. அந்த பாதையிலே டிஸ்கரேஜ்மெண்ட் வரும் பொழுது அந்த ஒரு ஸ்ட்ரெங்தனிங், ஒரு பலப்படுத்துகிற ஒரு காரியம் செய்கிற காரியத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். கவனிங்க, அது ஒரு முக்கியமான காரியமாகவே பவுல் சொல்வதற்கு என்ன காரணம்? பிகாஸ் பால் ரியலைசஸ் தட் a disciple at some stage can get a bit weary, can get a bit tired, can sometimes lose perspective. அவ்வப்பொழுது
அவர்களுக்கு வேண்டிய தெளிவை நாம் கொடுக்க வேண்டியது அவசியம். The regular input for a disciple to keep him on track is very important. அது அவசியம் என்பதை பவுல் உணர்கிறார். சரி, இங்க பாருங்க, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் சீஷருடைய மனதை திடப்படுத்தி என்று சொல்லுகிறார். கரெக்டா? இப்ப அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பார்க்கலாம். Let us look at Acts 18 and verse 23. அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும், சிஸ்டமேட்டிக்கா கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். See, Paul went through the regions of Galatia and Phrygia during one of his missionary journeys, and he was strengthening the disciples. சீஷர்களை திடப்படுத்தினான். Because the early church believers had a lot of opportunities to be discouraged. சோர்வு அடைவதற்கான பல என்வாயர்மெண்ட் இருந்தது. நம்ம நாட்டிலையும் நான் சொல்ல முடியும். மிஷனரிகள் ஊழியம் செய்கிறார்கள், அங்கே ரட்சிப்புகளை மக்களை நடத்துகிறார்கள், அவர்களும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். இயேசுவை போல அவர்கள் தங்களை அந்த ஜேர்னியில் வைத்துக்கொள்வதற்கு பைபிள் ரீடிங், சபை வாழ்வு, கேர் செல்ஸ், வாட் எவர் இட் இஸ், அதற்கெல்லாம் ஆக்டிவாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பட் வீட்டிலேருந்து ப்ரெஷர் வரும். அப்புறம் யாராவது சிலர் கூட வேலை செய்கிறவர்கள் ஏதாவது சொல்லுவார்கள். அப்புறம் ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 5 தடவை இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்கனாலும் ஸ்டில் தே கேன் பி ஸ்ட்ராங். பட் வென் something happens in their life, வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு ஜர்க் ஏற்படும். அப்பொழுது நண்பர்கள், உறவினர்கள், சொந்தக்காரர்கள் சொன்னதெல்லாம் யோசிப்பார்கள். அப்போ இஃப் somebody is not there at that time, அப்பொழுது யாராவது அங்கே இல்லாவிட்டால் அங்கே அவர்கள் பின்மாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை பட் ஆனால் பின்மாற்றம் அடைஞ்ச பிறகு அவர்களை ரெஸ்டோர் பண்ணுகிற ஒரு காரியத்தை செய்வதை விட அவ்வப்பொழுது சீஷர்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிற ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தால் பின்மாற்றமே அடைய மாட்டார்களே. பின்மாற்றம் அடையும் பொழுது அவர்களை தூக்கி விடுகிற காரியம் என்பது ஒன்று. பட் பின்மாற்றம் என்ற ஒரு காரியம் வராமலேயே இருப்பதற்கு ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் த டிசைபிள்ஸ் என்ற ஒரு காரியத்தை செய்ய அட்டெம்ப்ட் பண்ணுகிறதை நான் இங்கே பார்க்கிறேன். கவனிங்க, பவுல் தன்னுடைய மிஷனரி ஊழியத்தில் he went through a lot of pain. நிறைய பிரச்சனைகள் வழியாக அவர் கடந்து போகிறார். எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக பவுல் சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 Corinthians chapter 1. கொரிந்து பட்டணத்திலே உள்ளதான விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. I do not want you to be ignorant of the difficulties that we went through. நாங்கள் கடந்து போனதான உபத்திரவத்தின் பாதைகளை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. I do not want to hide anything. எதையுமே நான் மறைக்க விரும்பவில்லை. எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இன்ஃபேக்ட் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆக்ட்ஸ் 20 and verse 20 நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறார், பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல், பிரயோஜனமானவைகளை ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல், I did not hide anything. எதையும் நான் மறைச்சு வைக்கல. பிரயோஜனமானவைகள்
ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 20:26 ஆக்ட்ஸ் 20:26 தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினால் என்று இரண்டாவது முறை சொல்கிறார். ஆக்ட்ஸ் 20:20, ஆக்ட்ஸ் 20:26. இங்கே 2 கொரிந்தியர் 1:8 ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. I do not want you to be ignorant of the pain and the struggle and the distress that we went through during our missionary journey. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக, பிழைப்போன்னு கூட நாங்கள் நினைக்கல, அந்த அளவுக்கு சில சேலஞ்சஸ் வந்துச்சு. எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், பாருங்க, இங்கே தான் இஸ் கிவிங் பெர்ஸ்பெக்டிவ், இங்கே தான் ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்கிறார். இந்த பார்வையிலே நீங்களும் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறதை போல அவர்கள் எந்த பார்வையிலே அதை பார்த்தார்கள் என்பதை சொல்லுகிறார். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். டெஸ்டிமனி, அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார். ஈவன் நவ் ஹி இஸ் டெலிவரிங் அஸ். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி காரியங்களை சொல்லும் பொழுது, அப்ப உபத்திரவத்தின் பாதை என்று ஒன்று வரும். ஆனாலும் அதன் நடுவிலே தேவன் அவரை குறித்து வெளிப்படுத்தி அவர் மகிமையாய் நடத்துவார் என்ற அந்த டெஸ்டிமனி, இட் ஸ்ட்ரெங்தன்ஸ். இன்ஃபேக்ட் ரெகுலர் பிலீவர்ஸ் ஃபெல்லோஷிப், விசுவாசிகளுடைய ஐக்கியம் என்ன நடக்கும் என்றால் பக்தி விருத்தியை உண்டாக்கும். இட் எடிஃபைஸ். தொடர்ந்து ஃபைவ்ஃபோல்டு மினிஸ்ட்ரி ஊழியத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் இன்புட் கொடுக்கும் பொழுது விசுவாசிகளுக்கு தே ஆர் ஸ்ட்ரெங்தன்ட் இன் தேர் பாத் ஆஃப் டிசைபிள்ஷிப். விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் உறவிலே அவர்கள் இருக்கும் பொழுது தே ஆர் ஸ்ட்ரெங்தன்ட். சபை வாழ்வை ஒழுங்காக நாம் செய்ய வேண்டிய விதமாக, அனுசரிக்க வேண்டிய விதமாக அனுசரித்தால் the believers will be strengthened. விசுவாசிகள் ஸ்ட்ரெங்தன் ஆவார்கள். 2 கொரிந்தியர் 1:4. 2 Corinthians 1:4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி, நாங்கள் உபத்திரவத்தின் வழியாக போகும்பொழுது தேவன் எங்களுக்கு ஆறுதல் செய்தார். எதற்காக? நாங்கள் அதே போல உபத்திரவப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். Paul is giving perspective, ஒரு சரியான கண்ணோட்டத்தை. உபத்திரவம், நெருக்கம், டிஸ்கரேஜ்மெண்ட்டு, சூழ்நிலைகள் ஆகிய காரியங்கள் இருக்கும் பொழுது சீஷர்கள் படகிலே போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு பெரிய ஒரு சூறாவளி காற்று வருகிறது. இயேசு அங்கே வந்து பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லுகிறார். ஸ்ட்ரெங்தனிங் த டிசைபிள்ஸ். உயிர்த்தெழுந்த இயேசு பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே பதுங்கி இருந்த சீஷர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று அவர்களுக்கு தோன்றுகிறார். பின்மாற்றத்திலே போனதான பேதுரு அண்ட் டீம் அவர்களை யோவான் 21 அவர்களை பார்த்து திட்டல, அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து பொரித்த மீனை கொடுத்து திருப்பி ஊழியத்திலே அவர்களை ஸ்திரப்படுத்துகிறார், அவர்களை உறுதிப்படுத்துகிறார். இன்னொரு வசனம், let us look at another scripture from the writings of Peter. பேதுருவினுடைய எழுத்துக்களிலிருந்து நாம் அதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 14:22 நாம் முதலாவதாக பார்த்தோம். அப்புறம் அப்போஸ்தலர் 18:23 பார்த்தோம். இப்பொழுது 1 பேதுரு 5:10-11 1 பேதுரு 5:10-11
11 வசனங்கள். பேதுரு என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே. சரி, அது கிருபை வெளிப்படுத்தப்பட்டது, ரட்சிக்கப்பட்டோம், அந்த நிலையை வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் கவனிங்க, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, ஸோ டிசைபிள்ஷிப் பாத் என்று வந்துவிட்டால் இது நடக்கும். சிலர் ரட்சிக்கப்பட்டவன குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைப்பார்கள். ஆமாம், கவனிங்க, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை, அது இனிஷியல் ஸ்ட்ரகிள். ரட்சிக்கப்பட்ட பிறகு இருக்கக்கூடிய சில இனிஷியல் ஸ்ட்ரகிள். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, நல்லா கவனிங்க, சீர்படுத்தி, உங்களை சீர்படுத்தி என்பது எனக்கு எப்படி தெரிகிறது என்றால், சரீரமாகிய சபையோடு உங்களை இணைக்கிற காரியத்தை நான் பார்க்கிறேன். ஸோ அங்கே நீங்கள் சீர்படுவதற்கு, உங்களுடைய பிளேஸை நீங்கள் கண்டு கொள்வதற்கு சரீரமாகிய சபையிலே. ஆமாம், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? ஸ்திரப்படுத்தி, எஸ்டாப்ளிஷ், ஸ்திரப்படுத்தி. அந்த ஸ்திரப்படுத்தி என்பதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே, அஸ்திபார உபதேசங்கள், தி ஃபவுண்டேஷனல் டீச்சிங்ஸ். ஸ்திரப்படுத்தி, அப்புறம் என்னது? பலப்படுத்தி. பலப்படுத்தி படிப்படியாக அவர்களை growth பாதையிலே அவர்களை கொண்டு போகிற காரியங்கள், நிலை நிறுத்துவாராக. அப்போ பேதுரு பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் ஆல் கிரேஸ் என்று சொல்லுகிறார், சால்வேஷன், சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. அப்புறம் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறதை குறிக்கிறார், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறது, இனிஷியல் ஸ்ட்ரகிள். அப்புறம் உங்களை சீர்படுத்தி, மேக் யூ கம்ப்ளீட் என்று இங்கிலீஷில் வருகிறது. ஸோ சரீரமாகிய சபையிலே உங்களை பொருத்துகிற காரியம். அதுக்கப்புறம் உங்களை சீர்படுத்தி, அது அஸ்திபார உபதேசங்கள், ஃபவுண்டேஷனல் டீச்சிங்ஸ். ஸ்திரப்படுத்தி, ஸ்ட்ரெங்தனிங், அது ஆன்கோயிங் சிஸ்டமேட்டிக் growth. நிலை நிறுத்துவாராக, கீப் யூ ஃபர்ம் இன் ஃபேத். ஆமென். ஸோ பேதுரு பல நிலைகளை சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல ஊழிய பாதையில் பவுல் மிஷனரி ஜேர்னியில் காஸ்பல் ஷேரிங், டிசைபிள் மேக்கிங், ஸ்ட்ரெங்தனிங் த டிசைபிள்ஸ் என்ற ஒரு காரியம் சொல்லுகிறார். சீஷர்களை திடப்படுத்துதல், இதை தான் சிஎஸ்ஐ சபையில் திடப்படுத்துதல் என்று சொல்லுவார்கள். அஃப்கோர்ஸ் இந்த மிஷனரி ஜேர்னியில் பவுல் சொல்லுகிற திடப்படுத்துதல் என்பது வேற, சிஎஸ்ஐ சபைகளிலே திடப்படுத்துதல் என்று சொல்லுகிற காரியங்கள் வேற. பட் அந்த கான்செப்ட் திடப்படுத்துதல் என்ற வேர்டு ப்ராபபிளி வாஸ் டேக்கன் ஃப்ரம் ஹியர். ஒருவேளை இங்கே இருந்து எடுக்கப்பட்டிருக்கலாம். பிரியமானவர்களே, டிசைபிள்ஷிப் பாத் என்பது கஷ்டம். அந்த பாதையில் சோர்வு வருவது சாத்தியம். அவ்வப்பொழுது கிங்டம் பிரின்சிபிள்ஸை நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கொண்டே இருப்பது, இட் ஸ்ட்ரெங்தன்ஸ் த டிசைபிள்ஸ். சில கேம்புக்கெல்லாம் போகும் பொழுது we are greatly strengthened. சில பிரசங்கள்லாம் கேட்கும் பொழுது we are greatly strengthened. நல்ல டிசைபிள்ஸ் தான், நல்ல ஊழியம் செய்கிறவர்கள் தான். ஆனால் அதில் ஒரு ஸ்ட்ரெங்தனிங் இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை நம்ம பல விதங்களிலே செய்யலாம். இதுவரை நான் யாரும் ஸ்ட்ரெங்தனிங் த டிசைபிள்ஸ் என்று ஒரு மாடியூலோ அல்லது ஒரு கண்டென்ட்டோ ஒரு சப்ஜெக்டோ யாரும் எடுத்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருக்கலாம்.
பட் ஆனால் பவுல் காஸ்பல் ஷேரிங், டிசைபிள் மேக்கிங் என்ற நிலைக்கு பிறகு அவர் ஸ்ட்ரெங்தனிங் த டிசைபிள்ஸ் என்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறாரே. தட் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் தட் ஓப்பன்ஸ் அப் சம்திங் தட் நீட்ஸ் டு பி டன் டுடே. இன்றைக்கு சபைகளிலே செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். பின்மாற்றம் என்ற நிலை வந்த பிறகு நாம் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறதை விட, பின்மாற்றம் அடைவதற்கு முன்பாகவே பின்மாற்ற சாத்தியங்கள் வராமல் இருக்க அதற்கு வேண்டிய ப்ரிப்பரேட்டரி டீச்சிங்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஸோ பிரியமானவர்களே, பவுலனுடைய மூன்றாவது காரியம் மிஷனரி ஊழியத்தில் 5 காரியத்தில் அவர் சொல்லுகிற ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் டிசைபிள்ஸ் இன்றைக்கு பார்த்தோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த தெளிவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம், கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து வருகிறீர். இந்த பாடங்கள் மூலமாக பல காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபார் வாட் வி லேர்ன்ட் டுடே. நாங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாத வாய்க்காலாகவே அநேகருக்கு இருக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அடுத்த எபிசோடில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அருட்பணி அறைகூவல், பீயிங் பிளஸ்ட் டு பி a blessing. ஆமேன். 1999 ஜனவரி முதல் ஹார்வெஸ்ட் மிஷன் ஊழியங்கள் பீகாரில் துவங்கி கடந்த 23 ஆண்டுகளாக உள்ளூர் ஊழியர்களை பயிற்றுவிக்கும் பணியையும் ஊழியங்களையும் முறையாக செய்து வருகின்றது. பீகார் மாநிலத்தில் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான கிராமங்களில் இன்னும் இயேசுவின் நற்செய்தி எட்டவில்லை. இப்படிப்பட்ட கிராமங்களை மையமாக வைத்து வாழ்வில் நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பெரும்பாலான கிராமங்களில் குடிநீர் வசதி சரிவர இல்லாததினால்தான் இயன்றவரை குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. ஒருபோதும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை அருளுகின்ற இயேசுவும் அறிமுகப்படுத்தப்படுகின்றார். கல்வி மையம் இல்லாத 30 அல்லது 40 கிராம பகுதிகளை மையமாக வைத்து ஆங்கில மொழி வாயிலாக கல்வி கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டு 4 பள்ளிகளில் சுமார் 1500 மாணாக்கர் பயின்று வருகின்றனர். 80% மக்கள் கிராமங்களில் தான் வாழ்கின்றனர். இவர்களுக்கு தேவையான அடிப்படை கல்வியும் இதர தொழில் பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்முறையில் உள்ளன. கூடுமானவரை திருச்சபை இல்லாத 10 அல்லது 20 கிராமங்களுக்கு ஒரு திருச்சபை கட்டிடம் என்ற முயற்சி எடுத்து இயன்ற வரை அக்கிராம மக்களின் ஈடுபாட்டுடன் கட்டப்படுகின்றது. அவ்வப்போது ஊழியர்களின் செயல்பாட்டிற்கென உபகரணங்களும் வழங்கப்படுகின்றன. பீகார் மற்றும் ஒரிசா மாநிலங்களில் பணிபுரியும் 160க்கும் மேற்பட்ட ஹார்வெஸ்ட் அருட்பணியாளர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். மிஷனரி ஊழிய ஜெப கையேட்டை பெற உங்களது தொலைபேசி எண்ணை எமது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.